சொல்ற? ஆமா அத்தை, அம்மா பேசுனதுக்கு அவ திரும்ப கோவமா பேசியிருக்கலாம். இல்ல பெரியவங்க உங்ககிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருக்கலாம். இல்லனா என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அடிச்சது தப்புதான். தப்புதான் சீனு. ஆனா ஆனா என்ன நீ அவளை நாங்க இப்ப எதுவும் பண்ணாம விட்டுறணுமா? அத்தை, மாயா அடிக்கிற அளவுக்கு தூண்டினது உங்க தப்புதான். ஆமாண்டி அம்மா, தப்புதான். இப்ப என்ன அவ கால்ல போய் நான் விழணுமா? ஏய், வயசுக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாமா? அதுக்கு முதல்ல நீ அந்த மரியாதையை கொடுத்திருக்கணும் பத்மா. இங்க பாரு சீனு, 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இதோட இத விட்டுறலாம். ஓ, அப்போ இங்கே அப்படியே அவளை வாழ சொல்றீங்களா? நல்லா இருக்க நீ. மாமியார மருமக அடிப்பா, அவளுக்கு நான் பணிபட பண்ணிட்டு இருக்கணுமா? பாரு சீனு, இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவ இருக்கிற வீட்டுல என்னால எப்படி இருக்க முடியும்? இல்ல, என்னால இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. இங்க பாரு, ஒண்ணு அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லன்னா நான் சேர்த்து தாண்டா போகணும். அம்மா, அத்தை, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருதானா, அவளால உன்னோட வாழ்க்கை போச்சு. அண்ணனும் அண்ணியும் பேசிக்கிறதே இல்ல. என் புருஷன் உயிர் பொழைச்சு வந்தாரு, இப்போ என்னையும் அவமானப்படுத்திட்டா. இவ்வளவும் பண்ணிட்டு இந்த வீட்ல அவ இருக்கணுமா? சீனு, நீயே நல்லா யோசிச்சுக்கோடா. பத்மா, ஒரு பிரச்சனைய முடிச்சு வைக்க பாரு, இப்படி வழக்க பாக்காத. சீனு, நீ மாயா விஷயத்துல இப்படி அவசரப்பட்டல முடிவெடுக்காதடா. போதும் நீ. நான் அண்ணங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன். அவர் எனக்கு சம்மதம் இல்ல, நீயாச்சும் உன் பையனாச்சும் சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் இப்ப அதையே தான் சொல்றேன். இது எனக்கும் என் பிள்ளைக்கு மட்டுமான விஷயம். இதுல மத்த யாரும் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டாம். அத்தை, என்ன நீங்க இப்படி? தனா, வேண்டாம், விடு, போலாம் வா. அத்தை, சீனு, நான் நீ அம்மாவை பேசுனது தப்புதான். அவங்கள அப்படி பேசியிருக்க கூடாது. அவங்க பேசின எல்லா வார்த்தையும் தப்புதான். அவங்க பேசினது யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும். வரலன்னா தான் தப்பு. அத்தை எல்லா உண்மையும் சொன்னாங்க. என் அம்மா பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீனு, எனக்கு தெரியும் நீ என்ன புரிஞ்சு பண்ணு. ஆனா அவங்க பேசினது எந்த அளவுக்கு தப்போ அதே அளவுக்கு நீ அவங்கள அடிச்சதும் தப்புதான். நீ அவங்கள கேள்வி கேட்டிருக்கலாம், இல்ல கோவத்துல திட்டி இருக்கலாம். ஆனா நீ அவங்கள கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அவங்க என் அம்மா. அவங்கள யார் அடிச்சாலும் என்னால மன்னிக்க முடியாது. அதுவும் அவங்க உனக்கு மாமியார். நான் உனக்கு தாலி கட்டினவன். அது உனக்கு கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? நான் உனக்காக, நீ கிடைக்கணுங்கிறதுக்காக உயிரே விட போனவன். அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணேன். மேரேஜ் முடிஞ்சு சந்தோஷமா உன் கூட வாழணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் கூட நான் நிம்மதியாவே இல்ல. நீ என்னைக்கு கதிர தனாவுக்கு தாலி கட்ட சொன்னியோ அன்னையில இருந்து உன்னால இந்த வீட்டுல பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சீனு, நான் எது பண்ணாலும் அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான். எது நல்லதுன்னு சொல்ற? என் அம்மாவுக்கு உன்னை பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு நீ அவங்கள அடிச்சதுக்கு அப்புறம் நீ இருக்கிற வீட்டுல அவங்க உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பேசினது, அவங்க பேசின வார்த்தையை எப்படி திரும்ப எடுத்துக்க முடியாதோ அதே மாதிரி நீ அவங்கள அடிச்சதை என்னைக்கு மாத்த முடியாது. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் உன் கழுத்துல தாலி கட்டணும். ஆனா இனிமே ஜென்மத்துக்கும் உன் கூட சந்தோஷமா இருக்கவே முடியாது. நீ கோவத்துல பேசுற சீனு. கண்டிப்பா நம்ம ஹாப்பியா இருப்போம். இல்ல மாயா, இது சரியா வராது. ரொம்ப நாள் இப்படியே போகவும் முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். ப்ளீஸ் சீனு, நான் சொல்றதை கேளு. எதுவும் சொல்ல வேண்டாம். நீ பண்ண தப்பு எப்பவும் மாற போறது இல்ல. அது சரி, நான் என்னைக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். இங்க பாரு சீனு, அவங்க என் கேரக்டர் பத்தி தப்பா பேசினாங்க. என்ன ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. அதான் ஏதோ கோவத்துல அந்த நேரத்துல என் மனசுல என்ன தோணுச்சோ அதை செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். உன் மனசுல பட்டதை நீ செஞ்சுட்டேல. என் மனசுல என்ன தோணுதோ அதை நானும் செய்யறேன். அண்ணி, வீட்டு
வீட்டை விட்டு அனுப்புவான்னு பார்த்தா வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். சீனு, என்னது இது? இருங்கம்மா. மாயா, நீ கிளம்பு. ஏய், அவளை கூப்பிட்டுட்டு இப்ப எங்கடா போற? ஏய் பத்மா, நீ எதுக்கு அதெல்லாம் கேக்குற? அவன் பொண்டாட்டியே அவன் கூட்டிட்டு போறான், உனக்கு என்ன? உனக்கு எதுவும் இப்ப வேலை இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல. எங்க போறோம்? ஏன், எங்கன்னு சொன்னாதான் வருவியா? மாயா கூப்பிடுறான்ல, போயிட்டு வா. ம். சரி சீனு, இப்ப வந்துடுறேன். நான் ரெடி சீனு, போலாம். ம். சித்தி, எங்க போறோம்னு தெரியல. அவன் எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு ஓகே தான். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா யாரையும் அடிக்கடி ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. மருமகளே, அதெல்லாம் உனக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. டெலிபோன் ஒயரையெல்லாம் நான் பிச்சு போட்டுறேன். இத பாரு, நீங்க பொறுமையா 4 இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமா வாங்க. ஆ? சரிங்க மாமா. ஆ. அண்ணி, நம்ம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ஒருவேளை எல்லாமே பேசி நேத்தே சரி பண்ணிட்டாங்களோ? சீனு அப்ப அவளை வெளியே அனுப்ப மாட்டானா?